இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். 3ஆம் அதிகாரம் 8வது வாங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த வசனம் மேல இருக்கிற வசனம் படிங்க. 7வது. ஆமா, நஷ்டம் என்று எண்ணினேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல வாழ்கிறோம் பாருங்க, ஆதாம் ஏவாள் வழியா பிறகு பாவம் செய்து தேவ மக்கள் டோட்டலா நஷ்டம் குப்பை வேதம் சொல்லுது. இந்த நஷ்ட குப்பைக்காகவே வாழ்ந்து, நஷ்டமாகவே வாழ்ந்து, குப்பையாகவே வாழ்ந்து அத்தனை பேரும் பாதாளத்துக்கு செல்ல வேண்டும் செல்வது பிசாசுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை தேவன் அழைத்து அந்த நஷ்டம் குப்பையை நம்மை விட்டு நீக்கி இயேசு ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து லாபகரமாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் ஆக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் ஏ டு ஜெட். பாவத்தின் சம்பளம் மாடிஷன். அதான் நன்மை தீமை கடைபிடிச்சுனால சாகவே சாவாய். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் எல்லாமே நஷ்டம் குப்பை தான். அப்படியே உண்டாவாயிட்டான் பிசாசு. எதை நஷ்டம் குப்பையா எண்ணணும், எதை லாபகரமா எண்ணணுமோ அதை விட்டுட்டு இந்த பாவத்தையும் மரணத்தையுமே மேன்மையா நடிச்சு இயேசு கிறிஸ்து கூடியதெல்லாம் நஷ்டமாக்கிட்டான், நெகட்டிவ் ஆகிட்டான் எல்லாரையும். அடா இயேசுவப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னா கட்சியில நித்திய ஜீவன் பரலோகத்தையே ஏந்து போகிறான். எதை லாபம் நஷ்டமா நடிக்கிறோம், எதை நஷ்டம் குப்பையா நடிப்போம் அதை நடிக்க மனிதன் தவறி விடுகிறான். அதனால்தான் நஷ்டத்தையும் குப்பையும் ஆகி இந்த பாவத்தையும் மரணத்தில் உழைந்து கொண்டிருந்த நம்மை பிசாசு நஷ்டம் குப்பை பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் இப்படி கிடந்த நம்மை இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. நம்மை லாபகரமாய் மாற்றும்படி, பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு வெளியில பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் பார்க்கிறோம். அப்போ ஆயிரம் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் என்கிறோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டத்தை நஷ்டமாவே நடி. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் ஐயா தொழில் ஆரம்பிச்ச ஒரே நஷ்டம், வாழ்க்கை நஷ்டம், எல்லாமே நஷ்டம். இந்த நஷ்டம் குப்பையை விட்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாமே லாபகரமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துனாவே அங்கே நஷ்டம் கிடையாது. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் பார்க்கணும். ஆனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் ஏராளம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நஷ்டம் குப்பையிலிருந்து நாம் விடுதலாக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனால் ஆண்டவராகிய இயேசு மத்திய பார்க்க சுற்றி தெரியாது. எங்க பார்த்தாலும் நஷ்டம் குப்பையுமா தான் இருக்கு. எல்லோரும் பாவம் செய்து தேவ பக்திட்டு போய் நட்சத்திர சாபத்திர பாவத்திர மனத்திர வியாதி அசுத்தாவி எங்கும் பிசாசு வல்லங்கள் ஆகப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் அந்த நஷ்டத்தை குப்பையெல்லாம் கேட்கிறாரு. நல்ல மேம்பை ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஆமா, ஜீவனை கொடுக்கிறார் பாருங்க. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அதுதான் லாபம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தி அந்த நஷ்ட குப்பையை நீக்கி பசுத்தாவி இறக்கி இனி அங்கே கேடால் வராதபடி பாவம் செய்யாதே. 38 வருஷம் வியாதி சார், நஷ்டம் எல்லாரும் மேல வெறுப்பு கசப்பு நஷ்டத்திலே ஓட்டு வாழ்க்கை. எத்தனை வருஷம் 38 வருஷம் நஷ்டத்திலே ஏசாவோட பார்த்தேன். அந்த நஷ்டத்துல குப்பையை நீக்கிட்டு நல்ல சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு சொல்லி தன் ஜீவனையே அவனுக்கு கொடுக்குறான். கொடுத்ததுல பாருங்க 38 வருஷத்துக்கு அப்புறம் பசுத்தாவி அவன் மேல வந்து ஏறி அவன் படுக்கை எடுத்து நடந்து போனானா பாருங்க. தேவாலயத்தில் அவனை கண்டு இனி அதிக கேட்டாலும் வராது, இனி பாவம் செய்யாதே. நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகளும் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி, நல்ல ஆசீர்வாத கனி தான். அதனால் பாவம் செய்யாதே. அப்போ பாவம் செய்யும் போது நாம் நஷ்டப்பட்டு போகிறோம். ஏமால் அதுதான் செய்தான். தேவனுடைய வார்த்தையை மீறி நஷ்டமும் குப்பையும் வாங்கி இந்த பிசாசின் வார்த்தையை கேட்டதுனால படுதோல்வி அடைந்தால் அதை புருஷனுக்கு கொடுத்து அவனோ பிசாசு வார்த்தையின்படி உலகுள்ள நஷ்டம் குப்பை வாங்கி எங்க பார்த்தாலும் நோவா காலம், கடைசி காலம்
நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அதே போல் மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்குது. சோதோ கொம்போது நடக்குது. அது மாதிரிலாம் அதோட மோசமெல்லாம் நடக்குது. பயங்கரமான உலகமாக இருக்குது. நஷ்டம் குப்பையிலமாக இருக்கிற இந்த உலகத்துல இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த நஷ்டம் குப்பையுமாகி நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுக்கிறார். ஜீவ ரத்தத்தை சிந்துகிறார். அந்த குப்பையெல்லாம் கழுவி சுத்தம் பண்றாரு. நஷ்டத்தெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணி அவர் பரிசுத்த சரீரத்தை பரிசுத்த ரத்தத்தையே நம்ம கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள் ஆவட்ட வாக்கு தத்தத்தையே நமக்கு கொடுத்து நம்மை விடுதலையாக்குகிறார். நம்மை லாபகரமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிறார். இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுல் தான் சொல்ல, இனி நானே இல்லப்பா, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். இவன் யாரு? இந்த பவுல் இந்த வசனத்தை சொன்னவன் ரவுடி. கிறிஸ்துவெல்லாம் துன்பப்பட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு கொலை பண்ணின்னு அப்படிப்பட்ட ஆண்டவன். இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து தாமரை இயேசுவை பேசு கிறிஸ்துவுக்கள் கிறிஸ்துவுக்கள் கிறிஸ்து பொருந்தீர் தசுவடிகள் கலாத்தியரே பெரு பிலிப்பியரே இந்த பட்டத்தெல்லாம் போய் ஆதாமுக்குள் பிறந்தவங்களெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரா பாருங்க. லாபகரமா மாத்திரம் சேட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலா ஆயிடும். அல்லேலூயா. ஆமா, அதனால நஷ்டமும் குப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷன் நீங்க கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முடியும். அவனுக்காக என்ன பண்ண நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். ஆமா, ஜீவனை கொடுத்தாதான் அந்த நஷ்டம் குப்பையோட விசுவாசத்துக்கு வெளியிலாக்க முடியும். அவன் ஜீவனை கொடுக்க தடங்கவில்லை. நம்மள ஜீவனை கொடுத்துதான் நம்மள விசுவாசம் நஷ்டத்திலிருந்து சாபத்தில் பாதாள வெளியிலாக்கி பரலோகத்தின் பிள்ளையா மாற்றிக்கிறாரு. அதே மாதிரி லேகோன் விசுவாசத்துல தான் பார்த்தாரு. 2000 விசுவாசி குப்பை, உடம்பெல்லாம் குப்பை தூசி மாதிரி நஷ்டத்திலே போது வாழ்க்கை. குடும்பத்துக்கு புரோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கு புரோஜனம் இல்லை, நிர்வாணம் ஆகிட்டான். கட்சியில கலர் தோட்டத்தில் போய் விட்டாங்க அவனை. இயேசு அவனை தேடி இயேசு போன ஆளுங்கெல்லாம் பாருங்க, ரொம்ப டேமேஜா போன ஆளுங்க தான் தேடி போறாரு. அவ்வளோ குப்பையாக நஷ்டமா இருந்தவன அவனுக்கு என்ன பண்றாரு? பசுத்தாய் அவனை பார்த்ததுமே அகோபி அன்பு. எதுக்கு இதெல்லாம் சொன்னா, நீங்க கூட இயேசு நண்பினால் எனக்குதான் ஒரு ஆத்மாவே சந்திக்கணும். அன்பு ஜீவனையே கொடுக்க தயங்கல. திருடவும் கொள்ளவும் அழிந்து வருகிறானே என்று வேறொன்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன். அவனுக்காக அவர் இயேசு மேய்ப்பது. அந்த ஆடு காட்டு மிருகங்களை சிக்கி தவிக்குது, நட்சத்திர குப்பையில் இருக்குது, ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவன் தேவனுக்கு ஆதாம் முழு உலகுக்கு பாவம் நிவர்த்தியானது. எல்லாம் குப்பை நஷ்டம் அசுத்தாவில ஓடி பசுத்தாவில ஏற்றி சொஸ்த புத்தி அழிஞ்சானான். பசுத்தாய் வந்தது. அப்புறம் படகல் வஸ்திரம் தெரிஞ்சுக்கிறான். தெக்கப்போல்ல போய் அவனை ஊழியக்காரனவே ஆகிட்டேன். அல்லேலூயா. அவனுடைய ஊழியத்துல போடல, பைபிள் எழுதல. நிறைய பேர் சொல்றாங்க பவுல் மாதிரி அவன் ஊழியம் செய்தான். தெக்கப்போல்ல 10 நாடுகளில் போய் கர்த்தர் தனக்கு இறையதெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணான். அவ்வளோ நஷ்டமும் குப்பையுமா இருந்த ஒரு மனுஷனை இயேசு கொஞ்ச நேரத்துல தன் ஜீவனையே கொடு ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு மூடு கொடுத்து சகல பசுதாவையில இறங்கி அநேக நாடுகள் தெக்கப்போல்ல 10 பட்டணங்களை போய் கர்த்தர் தனக்கு இறங்கி போய் பிரசங்கம் பண்ணான். என்ன பண்ணாரு? கர்த்தர் அவனுக்கு ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜீவ மார்க்கத்தை தான் போய் பிரசங்கம் பண்றான். விசுவாசம் எல்லாம் ஓடுது அசுத்தம். அந்த பட்டணமே அத்தனை பட்டணத்துல எல்லாரும் சுகமான ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அதனால நஷ்டமும் குப்பையுமா இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தார். அதனால பயப்படாதீங்க. எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, எந்த குப்பையா இருந்தாலும் சரி, டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. அது ஆதாம் வியாபாரம் வழியா வருது. பிசாசு பாவத்தை செஞ்சு வச்சிருவான். அதோடு கூட குற்ற மனசாட்சியும் கொடுத்துருவான். என்னமோ பண்ணி அந்த ஜீவ மார்க்கத்தில் மட்டும் வராத மாதிரி பார்த்துவான். ஓடா பிசாசு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். சகல குப்பையும் சகல நஷ்டத்தை நீக்கி எனக்கு லாபத்தை கொடுக்கும். இயேசு ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. அதனால உங்க குடும்பத்துல யாராவது நஷ்டமும் குப்பையுமா குப்பைத்தனதெல்லாம் செஞ்சிருந்தாங்க, தலைமையில் கழிச்சு கவலைப்பட்டு திடீர்னு சப்சிடி இருக்கக்கூடாது. இயேசு ரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு நம்ம ஆதாமின் பிள்ளைகள், நஷ்டத்தின் பிள்ளைகள், நம்மலாம் குப்பையின் பிள்ளைகள். ஆதாம் வியாபாரி விசுவாசம் குப்பை நஷ்டமாகிட்டா நம்மள. அந்த சாப பாவம் நம்ம மேல இருக்குது. ஆனால் பிசாசு உரிமையா வந்து காலமெல்லாம் நஷ்டம், காலமெல்லாம் குப்பை வாங்கி பாவ சாபம் வரும் அப்படி பாதா தீர்த்து போயிடலாம். ஏசு குறுக்கிட்டு ஜீவ சரீர ஜீவரத்தம் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் பசுத்தா இறங்கி நானே திராட்சை செடி நீ கொடி ஒரு மணி நிலைக்குன்னு சொன்ன மாதிரி கிறிஸ்துக்குள்ள ஜனங்களை நம்ம நடத்துறோம். நாமும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேலை நஷ்டப்பட்டுட்டாக்கா கவலைப்படக்கூடாது. இயேசு ரத்தத்தால மீட்பு பொருள். பிசாசு
10 காசு நஷ்டம்னா இயேசு கோடி ரூபாய்க்கு சமானம். ஓவர் பெய்டு. இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. ஆனால் எந்த பாவமானாலும் சரி, எந்த அக்கிரமா இருந்தாலும், எந்த குப்பையா இருந்தாலும் சரி, இயேசு தான் பெரியவர். பிசாசே சின்னவன். பாவம் ஏமாத்தான், ஒரு ரக்கம் ஏமாத்தான், வியாதி ஏமாத்தான், சாபம் ஏமாத்தான், பாதாளமே ஏமாத்தான். இயேசு பரலோக ராஜ்யமா இருக்கிறார். தேவனி இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடோடு கூட நாம் வாழ வேண்டும். பிலிப்பியர் 3:12 படிக்க. ஆமா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாருமே சொல்றா பாருங்க. ஜாதி பெருமை, குலப்பெருமை இழந்தவன். அது எங்க போட்டுக்குன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல அவன் சொன்னா பாரு, மாம்சத்தின் 3:4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்காமல் வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி வைக்கலாம். நான் 8ஆம் நாளில் விடுதலை சேதமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்த விளைவுகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினே. எல்லாம் கிறிஸ்துக்கு முன்னாடி இதெல்லாம் நஷ்டம் பண்றான். கிறிஸ்து தான் மேன்மையானவர். அவர் தான் பெரியவர். அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. அதனால அந்த பெருமை இந்த பெருமை இருக்கட்டும். படிப்பு பெருமை அதெல்லாம் ஒரு லாபத்தை கொடுக்குற கிறிஸ்து தான் நமக்கு எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இவனை எப்படிப்பட்டவனா தான் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-13 படிக்க. இல்ல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-13. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறார், அவரை சோத்தருகிறேன்றான். அடுத்த வருஷத்தை சொல்லாம அந்த குப்பத்தனத்தெல்லாம் முன்ன எப்படி இருந்தான்? அவன் தூஷிக்கிறவனோ, துன்பப்படுத்துகிறவனோ, கொடுமை செய்கிறவனோ இருந்தான். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி இருந்தபடியா இறக்கப்பட்டேன். ஆமா, இந்த வருஷத்தை படிச்சுட்டு அப்படியே பவுலே நினைக்கூடாது. என்னை வச்சு நானும் பார்க்குறேன். நானும் தெரிஞ்சு தான். ஆமாம், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். பிறந்த நாள்லேருந்து பார்க்குறேன். இந்த தன்மை எல்லாருக்கும் இருக்குது. தூசிக்கிறது, துன்பப்படுத்துது, கொடுமை செய்யுது. ஏன்னா அப்படி தானே பிறந்துக்கிறான். அதனால டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. எவனை தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இனி நானே இல்லை, இயேசு எனக்குள் பிழைக்கிறாங்க சொல்லி பெரிய உலகத்திலே பெரிய சாட்சி அளித்துட்டார். அந்த பவுலையே அப்படி மாற்ற முடியும்னா சவுல பவுலா மாற்ற முடியும். அவனுக்கு நம்மளையும் அந்த மாதிரி மாற்ற முடியும். அதுதான் இந்த வருஷத்தை நான் சொல்றேன். அதனால தூசிக்கிறவன், துன்பப்படுத்துருவேன், கொடுமைப்படுத்துருவேன் இவன் எப்படி செஞ்சிருந்தாரு? தமஸ்கு வீதியில எடுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. போதும். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பலமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியருக்கு போய் அந்த நஷ்டம் குப்பை பாரு. பிசாசு, உலகிற பிசாசு அவனையும் நஷ்டப்படுத்துது, ஜனங்களையும் நஷ்டப்படுத்துது, சபையும் நஷ்டப்படுத்துது, குடும்பத்தையும் நஷ்டப்படுத்துது. என் தாய் என்னை பாவத்தில். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் கவனிங்க. பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் பெற்றுக்கிறீங்க. இது ஒரே சேட்டக்கார பிள்ளையாகுது. தலைமையில் கழிச்சு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவன் தன கொடுத்தே தரணும். ஏசு ரத்தத்தால கழுவியே தரணும். அந்த பிள்ளை சேட்டக்கார பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கட்டாக்கா அப்படிதான் பிறக்கும் போது அப்படிதான் ஆதாம் போல தான் பிறக்கணும். தவிர்க்க முடியாது. அதை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருது. ஏசு நானே வழி சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறார். ஆமா, நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனுக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை கனி. ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த கனியை தொடாத, பறிக்காத, அந்த புஷ்கு நாளில
நீ நஷ்டமடைவாய், குப்பையுமாய் மாறுவாய். குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் நீ சபிக்கப்படும். உங்களுக்கு பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும் பிள்ளைகளை. ஆமா, கிறிஸ்து நானே வழியில் சந்தி அந்த ஜீவன தேவ நீதித்து உயிர்த்ததல். அந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும் போது எப்பேற்பட்ட நஷ்டப்படுத்துற பிசாசும் குப்பத்தனங்களை நீக்கும் போது பசுத்தாய் வரார். பசுத்தாய் விடுதலை ஆகிட்டு ஆசீர்வதிப்பாரு. அந்த மாதிரி இங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபத்தில் ஒரு சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கேயே உனக்கு சொல்லப்படும். அப்படியே நீங்க கேள்வி வாசிங்கன்னா வீட்டுல போய் வாசிங்க. அவன் ஞானஸ்தானம் எடுத்து அந்த வசனம் கொடுக்குது. அனனியா என்ற பேர் உள்ள ஒரு மனுஷன் தண்ணீர் வரவும் தான் பார்வையிடும்படி தன் மேல் கையை வைக்கும்படி தரிசனம் கண்டான். அப்பொழுது அனனியா போய் வீட்டில் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படி பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். 18வது வசனம். என்ன பெற்றான்? ஞானஸ்தானம் பெற்றான். நம்மள ஞானஸ்தானம் எத்தமா இல்லையா? ஆமா, அதோட அந்த குப்பையும் தூசியும் நசும் ஓய்ச்சிச்சு அவனுக்கு. பிசாசு அவனை விட்டு நீங்கி போச்சு. கட்சியில சொல்றான், நானே இல்லப்பா. அது என்ன அர்த்தம்? பிசாசே இல்லை, இயேசுதான் எனக்குள்ளார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ரெண்டு இருக்கணும் ஒருத்தனுக்குள்ள. யாரும் நியூட்ரலா இருக்குது. ஒண்ணு பிசாசும் இல்லை, இயேசு இருக்கணும். இல்லப்பா இயேசும் இல்லை, பிசாசு யாரு? ரெண்டு. ஒண்ணு இயேசு இருக்கணும்பா, இல்லைன்னா பிசாசு இருக்கணும். பிசாசே இல்லை எனக்குள்ள, இயேசுவே எனக்குள் பிழைக்கிறான். சேர்த்து போல உலகத்தையே கலக்கிற போல ஆயிட்டான். அது மாதிரி நிறைய பேருக்கு என்ன சொல்ற, இயேசுவே எனக்குள்ளப்பா, பிசாசம்பா எனக்குள்ள. அவனே சொல்லிக்கிறான். குப்பையை நஷ்டம்ன்றான், பூமிக்கு சாபம், கட்சியில பெரிய நஷ்டம், பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடுறான். அது வசந்த பாருங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள். அது அந்த மாதிரி தான் நான் சொல்லணும். அப்படி சொல்ல விரும்பாத என்ன சொல்லலாம், இனி இயேசுவே இல்லப்பா என்கிட்ட, பிசாசே எனக்குள்ளான்னு அவனே சொல்லிக்கிறான். அப்படிதான் பிறந்திருக்கிறோம். அதனால பிசாசை துரத்தும்படி இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அதனால படிக்கலாம், ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காரு பங்களா எல்லாம் இருக்கணும். இயேசு இல்லைன்னா அத்தனையும் நஷ்டம் தான். ஒரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம். சரி, அப்போ வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிது. யார் அந்த ஒளி? இயேசுதான் அந்த ஒளி, ஜீவ ஒளி. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஒளி பட்ட உடனே அந்த இருள் பிசாசு சிதறடிக்கும் பசுத்தாய் வந்ததுல அவனுக்குள்ள கிறிஸ்து வராரு. அவன் அன்றிலிருந்து கிறிஸ்துக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறது பார்க்கணும். அன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளி வேற யாரும் கிடையாது, இயேசுதான். ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவனத்தம். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அவனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதிக்கிறது பார்க்கணும். அடுத்து சில வருஷத்தெல்லாம் வாசித்து முடிச்சிடுவான். லூக்கா சுவிசேஷம் 9:25 வாசிங்க. லூக்கா 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் இல்லை. லூக்கா 9:25. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் படி இயேசுவே சொல்ற வசனம் 9:25 அருமையா சொல்றார் பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினார். நஷ்டம். ஆதாமுக்குள் பிறந்தார். நான் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எந்த நாட்டுக்கு போகலாம், எல்லாம் நஷ்டம் குப்பை தான் பிறந்திருக்கிறான். படிக்க ஏழை படுகிற ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து
தேவ மகிமைக்கு போய் நஷ்டம் குப்பமாக தான் இருக்காங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அவனை நீதிமாறி கிறிஸ்தியத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். இந்த ஜீவ மார்க்கத்தில் ஜீவ விருஷத்துல கொண்டு வந்துட்டாக்கா அவனை தப்பிச்சு விட்டுட்டுன்னு பார்க்கணும். அப்போ மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நஷ்டப்படுத்திக்கிறான், தன்னையே நஷ்டப்படுத்திக்கிறான். ஓடுறான், ஒழிக்கிறான், காரு பக்கம் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான். எல்லாம் இந்த உலகத்தோடு போச்சு. கிறிஸ்து இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கல, கிறிஸ்துக்குள்ள வரல, அதனால எல்லாமே நஷ்டமா போச்சு, குப்பையா போச்சு, நித்திய பாதாளமா போச்சு. சீரியஸான மேட்ரு. அதனால் அன்பாவில் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து நம்ம ஜபம் பண்ணி பசுத்தாய் இறங்கி ஒரு நல்ல வேலையை செய்யணும். எங்கே போனாலும் படுத்துக்கிட்டே கூட ஜபம் பண்ணலாம், நேரில் போய் ஜபம் பண்ணலாம். ஜீவரத்தம் ஆவி உலகத்தில் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அவனை காப்பாற்ற வேலையை நாம் செய்ய முடியும், செய்யணும். அப்படிதான் பவுல் ஊழி செய்தார். அப்புறம் மார்க் 8:36, மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமா, மனுஷன் உலகம் மீது ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான். அவன் என்னத்தை பண்ணிக்கிறான்? ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிறான், இயேசுவே நஷ்டப்படுத்துறான். ஆமா, நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டபடினால் பிசாசுகிரியே நம்ம அது நல்ல வேலை. பிசாசுகிரி அழிக்கப்படிக்கே மனுஷகுமாரன் வந்தார். இயேசு எனக்குள்ள இருந்தா பிசாசுகிரி எல்லாம் நான் அழிக்கிறவனா இருப்பேன். பிசாசு எனக்குள்ள இருந்தாக்கா இயேசு நல்ல நல்ல காரியத்தெல்லாம் அழிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷனா மாறிடுவார். அதனால அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொன்னார். அப்புறம் மார்க் 16:26. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரம் காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையில் மேல் கட்டினார். அது ஒண்ணுக்கு ஒரு சரி. அப்போ ஒன்று யோபு 35:8 வாங்க. யோபு 35:8. யோபு 35:8. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் பாரு, நீதியினால் லாபம் சொல்லப்படுது, பாவத்தினால் நஷ்டம் சொல்லப்படுது. அப்போ ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவம் எங்கேயா பாவம் செய்து நான் பீடி பிடிக்க பொடி போடல, விபச்சாரம் பண்ணல, எதுவுமே பண்ணாதுப்பா. அம்மா வயதுல என்ன எப்படி பார்த்துக்கிற? பாவத்தில தான் கருத்து. அது ஒன்று போதும். அந்த நாள் உனக்கு நஷ்டம் தான். குடும்பத்திலே நஷ்டம், சமுதாயத்தில் நஷ்டம், உலகத்துக்கே உன்னித்து பூமியே சபிக்கப்பட்டு போடுது. முன்னுக்கு இருக்கும் எல்லாம் பூமியே சபிக்கப்படுதுன்னா தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்பட்டு பாருங்க. அப்போ உம்முடைய பாவத்தினால் மனுபுத்திரருக்கு நஷ்டமும் உம்முடைய நீதி, யார் அந்த நீதி? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி. என்ன நீதி? தேவி நீதியும் மீட்புமானார். ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் நஷ்டம். இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததல். அந்த நல்லவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நம் நிமித்தம் நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு, ஜீவ ஒளி. அந்த ஒளிப்படும் இருளை நீக்கி அசுத்தாய் வந்து பசுத்தாய் இறக்கி நீ குடும்பத்துக்கு ஒளி, சமுதாயத்துக்கு ஒளி, பட்டணத்துக்கு ஒளி, உலகத்துக்கு ஒளி, நித்திய ஜீவன் பரலோகராஜ் எல்லாமே லாபம் தான். சரி, அதனால் அன்பாவிலே இப்படிதான் நம்ம பார்க்குறோம். அதனால லாபம் என்று நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லலாம். திருப்பி இப்போ பிலிப்பியர் 3:8 படி வச்சுப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒன்றை விடணும், ஒன்றை பிடிக்கணும். நான் அதையும் பிடிப்பேன் இதையும் பிடிப்பேன்னா அது வேலைக்காக. ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்ற மாதிரி, அந்த மாதிரி இல்லை பவுல். சுத்தமாக நானே இல்லை, இனி நானே இல்லை, அந்த பழைய மனுஷனே இல்லை, 100க்கு 100 கிறிஸ்து. அவன் தான் சொன்னாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றி ஒருவர் நீ என்னை பின்பற்ற தைரியமாக சொன்ன ஒரே ஆளு பவுல் தான் சொல்லப்பட்டது வேதத்தில். அவனை பின்பற்றினா இயேசு பின்பற்ற மாதிரியான். அந்த அளவுக்கு 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிறான். அப்போ எவ்வளோ லாபம் வந்துருப்பான் பாருங்க. அப்போ கிறிஸ்துவை போல கிறிஸ்து சபிக்குலாசதி பக்கத்தில் நன்மை செய் சத்துக்களில் இனி நான் இல்லை, கிறிஸ்துவனுக்கு ஜீவன், ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துல மாபெரும் எழுப்பல் பொரிந்தீர் தசோலி கலாத்தீர் எல்லா இடத்துல பார்க்குறோம். கட்சி ஆண்டவராக இயேசு சொல்லி முடிக்கிறேன். கன்க்ளூஷன், ஆண்டவராக இயேசு கட்சியில் என்ன பண்ணாரு? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா 2 Corinthians 5:21 அந்த நஷ்டம் குப்பையும் அவர் ஏற்றுக்கிறார் சிலுவையில. இப்போ அண்ணன் ஒரு பாயிண்ட் சொன்னார் பார், இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தா. ஆமா, அப்போ பாவம் அறியாத அவரை
பாவமாக்கினாராம் பிதாவாகி தேவன். நஷ்டத்தையும் குப்பையையும் ஏத்துக்கு சொல்றாரு பிதாவாகி தேவன் சிலுவையில. அவர் சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யணும். 3 முறை ஜெபம் பண்ணு. எப்பவுமே பிதாவுக்கு டக்கு டக்கு டீ படித்த இயேசு இந்த சிலுவைக்கு போகும்போது 3 முறை மக்கர், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்புறம் ஆகிலுன்றார் பாருங்க, என்னுடைய சித்தல உங்களுடைய சித்தன்றார். அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? நம்ம மேல வச்ச அன்பினால இயேசுவே அந்த நஷ்டத்தையும் குப்பையை ஏற்றுக்கொண்டு பலவந்தம் பண்றாரு. அப்போ 3 முறை உங்களுடைய சித்தத்தின்படி ஆகணும். 3வது முறை பிதாவாகி எமை போய் அங்க கை விட்டுட்டாரு. கை விட்ட உடனே யூதாஸ் காரி ரோபர் யூதரெல்லாம் வந்து பாவ சாபம் மனத்தெல்லாம் ஏற்றுக்கிறாரு. நஷ்டம், ஒரே நஷ்டம் வந்து பயங்கர நஷ்டம். அட்ட தத்திரமானா உலகில் ஊர்பட்ட வியாதி, ஊர்பட்ட குப்பை, ஊர்பட்ட அக்கிரமானியா எல்லாம் இயேசு மீது கொட்டப்பட்டது. நல்லா கவனிக்கிற செய்தியை எல்லாம் கொட்டப்பட்டாலும் இயேசு ஒரு வீரன், கலங்கவில்லை, திகைக்கவில்லை. நம்ம கூட நஷ்டம் வந்தா குப்பையமான காரியம் வந்தா பயந்து நடிக்க ஒடிக்க கூடாது. இயேசு என்ன பண்ணார்னா உலக எல்லாருடைய பாவத்தையும் மரத்துல தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்காக சாபமானா இருக்குது. அக்கிரமக்காரி ஒருவராக என்ன பண்ண நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏத்துட்டாரு. உலக 816 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆதாம் வந்து முழு உலக அக்கிரமத்தை ஒரு இயேசு ஏத்துக்கிறாரு. எல்லாம் நஷ்டம். எப்படி இருந்தார்? மகிழ்ச்சியா இருந்தார். அட்ட தத்திரமானார், வியாதியானார், சாபமானார், தத்திரமானார். ஃபேக்ட், மேஜிக் எல்லாம் கிடையாது. அவ்வளோ இயேசு பயப்படாம அவ்வளவும் என்ன பண்ணாருனாக்கா அந்த பரிகாரத்தை பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு சொல்லி ஜீவ ரத்தம் செஞ்சினார். அல்லேலூயா. பிதாவே உடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டு அந்த ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. ஈட்டியால் அதே ஜீவன் சார் அந்த பரிகாரத்தை கொடுத்தாரு பாருங்க. அதனாலதான் அவர் சிலுவையில் எடுத்துட்டு காலமெல்லாம் நான் பாவத்தை சாப்பிட்டு 3வது நாள் உலகத்தையும் ஜெயிக்கணும். அதுக்கு ஜீவ வார்த்தையை அவர் பேசினார். அந்த ஜீவ ஜீவரத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம திருவன் எடுக்க போறோம். இந்த அப்போ இந்த திராட்சை அந்த ஜீவரத்தம் அந்த ஜீவன தேவி நீதி பரலோகமே ஜீவ விச்சத்துக்கு நன்மத்தையும் மரியத்தை எல்லா கேடுபாடுக்குது. ஸ்ரீநீதி அணிந்து எல்லா குப்பையும் நஷ்டமா அது கொடுக்குது. நன்மத்தையும் மரியத்தக்க கணியில அந்த பாவத்தை குப்பையை ஏத்துக்கிட்டு அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு இயேசு 3வது நாள் எப்படி ஜெயிச்சாரோ அவர் மாதிரியை நம்ம கை கொள்ளணும். பிதாவே இவர்களுக்கு மானியாக ரோமர்கள் யூதர்கள் அங்க சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. ஒருத்த பாவத்தை ஏத்துனானாக்கா அவனை சபிக்கணும், நிந்திக்கணும், தூசி பாவமாக்கு சாபமாக்கு மரணம் எல்லாம் ஏத்துருக்கு. இயேசு ஒருபோது வாயில அவர் வஞ்சனை பேர் பிதாவை மன்னிச்சு அன்பதான் காட்டுறாரு. சபிக்கிறோம் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்யும், சத்துக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணி அங்க சபிக்கிறாங்க. சிலுவையாரு இவர் என்ன பண்றாரு? சத்துக்களை நேசிக்கிறாரு. என்ன ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு. பகைக்கிறாங்க, என்ன நன்மை செய்யறாரு? ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு. பாவம் பண்ணிட்டார், எல்லாமே ஜீவனே கொடுக்கிறாரு. முழு ஆதாம் இருந்து 2வது தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு ஒழுங்கு பாவ பசுத்தாய் வந்தாரு. சாவுக்கு தேவதை கல்ல கூட வாதாந்த வேத தலையை நசுக்கி 3வது நாள் எல்லா நஷ்டம் குப்பையிலிருந்து வெளியிலாகி உலகத்தையே விசுவாசம் கையிலிருந்து வாங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் நாம் எதெல்லாம் நஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் சிலுவையில் ஏற்றிட்டார். பாவ சாபம் மரண தத்திரம் பாதத்தெல்லாம் ஏற்றிட்டு தலைமையில கவிச்சு அவர் கவலைப்பட்டு இல்லை. ஜீவ வார்த்தையுமே பரிகாரத்தமே ஜீவ ரத்தம் அது இயேசு ரத்தம் தேவதி இயேசுக்கு சுவாமியோட வாக்குத்தை தான் தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்திட்டே இருக்கிறாரு. நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறாரு. அதனால நம்முடைய நாம் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் மரியாதை நமக்காக பாவம் வாக்கினார் போடப்பட்டிருக்கு. மரத்தில் தூக்கப்பட்ட சபைக்கு கிறிஸ்து நமக்கு சாபமானார் போடப்பட்டிருக்கு. அதனால அவர் சாபமாக்கப்பட்டா பாவமா நம்ம ஆதாம் வழியா பாவத்தின் சபையில் மறந்து சாபத்தில் இருக்கிறோம். அவர் ஜீவ வார்த்தை பேசி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு ஒழுங்கு கொடுத்து 3வது நாள் விசுவாசத்தாலே ஏது வந்து ரட்சி மனித வாழ்க்கை எல்லா நஷ்டத்திலிருந்து குப்பித்து வெளியிலாகி உலகத்தையே கொள்ளைகளை பரலோகராஜத்துக்கு போய் சேர்ந்த மாதிரி அவர் தான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. அதனால கலங்காத திகையாத அவருடைய அப்பத்தை திராட்சை நம்ம பானம் பண்றோம். தைரியமா இருங்க. சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை அந்த ஜீவ வார்த்தையில தேவி நீதி தூக்கி இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தந்தமே அதை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆதாம் வந்து முழு ஒளி செலுத்துங்க. எந்த வழி பிரகாசிக்கிற மெய்யான வழி அவர் ஜீவ வழி. இருளை நீக்கி உலகத்து வழியா இருக்க பூமிக்கு உப்பாருங்க. அவருடைய அப்பத்தை திராட்சம் பாட மாட்டோம். அவர் ஜீவ அப்பம் ஜீவ சர்றோம் ஜீவரத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தெழுக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுப்போம். அசுத்தாய் கொடுத்தோம் பசுத்தாய் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பா இருப்போம். கத்தத்து வார்த்தை கொண்டு உங்களை ஆசிரியர் அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஒரு ஆவல் உள்ளவர்களாய் ஒரு பாரம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம், கேட்கிறோம். கர்த்தர் சோதரம்
ஒரு ரெண்டு வாசனம் வசனத்தை நான் கர்த்தர் பந்திக்கு கடந்து போகலாம். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 53 படிங்க, 54 படிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் ஒரு இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அப்போ மாம்சனுடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்கார் குடும்பத்தை சந்தித்தேன். அந்த ஊழியக்கார் குடும்பத்தில் அந்த ஊழியக்காருடைய பாஸ்டர் மறிச்சிட்டாரு. அந்த பாஸ்டர்மா இருந்தாங்க. 4 வைப்பும் போக்கும்போது எங்களை பார்த்துட்டு அழுதாங்க, புலம்புனாங்க, பல வேதனையாக வார்த்தைகள் சொன்னாங்க. ஆதரவு சில வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, ஆலயத்துக்கு போவேன், சபை வார்த்தையை தேவனுடைய பிரசத்தை கேட்பேன், ஆனால் கத்திருப்பந்தி எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இப்போ ஏன் கத்திருப்பந்தியில் பங்கு பெற மாட்டேன்னு சொன்னாக்கா, என்னுடைய கணவனுடைய தங்கச்சிங்க அக்கா அவங்க ஏன்னா என் கணவர் மரித்த பிறகு என்னை அவமானப்படுத்தினாங்க, என்னை பரியாசம் பண்ணாங்க, என் வேதனை உண்டாக்க முடியாது குத்தி பேசினாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை கேட்டு எப்படி கர்த்தருடைய பந்தில பங்கு பெற முடியும் என்று சொல்லி வேதம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க தான் உன்னை பேசுகிறாங்க, நீ அவங்கள பேசலை. அவங்க உங்களை பேசுனாங்க, நீ ஏதாவது மறுப்பு பேசுனீங்களா? நான் எதுவும் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க உன்னை பேசும்போது அதுக்கேற்ற பலனை அவங்க பெற்று கொள்வாங்க. அதுக்காக நீங்கள் கர்த்தர் பந்தியில் பராமல் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பேசினாங்க, அது மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி சீர் பொருந்து பங்கு பெறலாம். இப்போ அவங்க உங்களை உள்ளம் உடைக்க முடியாத பேசுனாங்க, துக்கப்பட முடியாது பேசுகிறாங்க சொல்கிறீங்க, நீங்கள் அவர் ஈடாக பேசவில்லை. அதனால் இந்த கர்த்தர் பந்தி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சொன்னேன். பாருங்கள், துக்கப்பட்ட ஆயுது இனிமேல் எந்த வார்த்தை யார் சொன்னாலும் இந்த கர்த்தர் பந்தி எடுப்பேன்னு சொன்னேன். பாருங்கள், சில நாம் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நான் குளிக்கலை, ஏன்னா அவங்க முறை பேசிட்டாங்க, நானும் பேசிட்டேன், கர்த்தர் பந்தி எடுக்க மாட்டேன் சொல்கிறேன். கர்த்தர் பந்தி நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதே நேரத்தில் நாம் கர்த்தர் சமூகத்தில் சீட் பொருந்தி நம்ம யார் பேசினோமோ, எதை சிந்தித்தோமோ, எதை பார்த்தோமோ அவைகெல்லாம் கர்த்தர் சுத்திகரிக்க வல்லவர். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறங்க பெறுவான். ஆனால் கர்த்தர் பந்தியில் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். ஒரு நிமிஷம் கண்கள் மூடி, ஆண்டவரே பெருங்கால் காரியக்கமான சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி நான் கேட்கும்போது நிச்சயமாகவே மன்னிக்கிறேன், பசுமாக்கிறேன். பாருங்க, இப்போ கர்த்தர் சோதரம் என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர் பந்தியை புசிக்கும் போது நாம் அவர் ஜீவன் நமக்குள் வருகிறது, நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பந்தால் படித்தோம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ கர்த்தர் பந்தியில் பங்கு பெறும்போது நித்திய ஜீவன் உண்டு. ஏனென்றால் நமக்காக ஜீவன் கொடுத்தாரு. சரீரம் பிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சரீரம் பிக்கப்பட்டு ஜீவன் கொடுத்தாரு. அப்ப ஜீவன் கொடுத்த அந்த சரீரத்தை புசிக்கும் போதே அவன் ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அடுத்து, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அப்ப ஆண்டுடைய சரீரமானது போஜனமானது எப்படி இருக்குதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் மாம்சம், ஆண்டுடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. அப்ப பாருங்க, இப்போ அப்படியே சரித்தை புசிக்கிறவனுக்கே கர்த்தர் பள்ளியில அப்படி நான் போஜனம் பண்ணுகிறோம், அவரோடு கூட உறவு கொள்ளுகிறோம், சம்பந்தம் கொள்ளுகிறோம், ஐக்கியமாகிறோம் என்ற அர்த்தம். என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அப்ப இயேசு ரத்தம் நமக்கு பானமாய் இருக்கிறது. ருசி கத்தாசோத்திரம் அவைகள் கத்தாசோ நமக்கு பானம் சொல்லும்போது கத்தாசோத்திரம் கத்த பிள்ளைகளே நமக்கு தாக தீக்கிறதான ஒரு ருசி உள்ள ஒரு கத்தாசோத்திரம்
பானமாக இருக்கிறது. அதனால் கத்தா சோதரம் எங்க 57 வாசிக்கிறோம். ஏன் கத்தா சோதரம் 56, என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எண்ணில் நிலைத்திருக்கிறான். முதலாவது வாசித்தோம் கத்தா சோதரம். முதல் வாசித்து வாசிக்கும் போது அவர் அப்பது புசிக்கும் போது ஜீவன் வருகிறது. ரெண்டாவது கத்தா சோதரம் 5:54 வாசிக்கும் போது என் மாம்சத்தை புடிச்சு ரத்தத்தை பாடுபடுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. இரண்டாவது அவர் மாம்சத்தை ரத்தத்தை பாடுபடுவதற்கு நித்திய ஜீவன் இருக்குது. மூன்றாவது என் மாம்சத்தை புடிச்சிட்டு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறோம். மூன்றாவது காரியம் கத்திரி பந்து பங்கு பெறுவர்களுக்கு நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களில் அடிக்கடி பாஸ் பெஞ்சு ஜோமானுவார். ஆண்டவரே நீர் எங்களிலும் நான் உண்மையில் நிலைத்திருக்கணும் ஜோமானுவார். அப்போ அதே போல் எங்கே வாசிக்கிறோம் பாருங்க. கத்தா சோத்திரம் என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எண்ணில் நிலைத்திருக்கிறான். கத்தர் பிள்ளைகளே, அப்போ அந்த கத்திற்கு பங்கு பெறாதவர்கள் அவரில் நிலைத்திருக்க முடியாது. அதனால் கத்தர் பந்தில பானம் பண்ணுகிறவர்கள் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறாரா. அப்போ கத்தர் நம்ம நிலைத்திருக்க வேண்டுமானால் கத்திரி பந்தில நிச்சயமாக பங்கு பெற வேண்டும். கடைசியாக என் மாம்சே கத்தா சோதரம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்போ சரீரமாக இயேசு கிறிஸ்துவை புசிப்பது அடையாளம். சரீரம் இந்த அப்பம் இயேசு சரீரத்துக்கு இருக்குது. அப்போ பாருங்க, நீங்கள் சரீரமாக அப்பத்தை புசிக்கும் போது என்னாலே பிழைப்பான். அப்போ நாம் நித்திய ஜீவனை பிழைக்க வேண்டுமானால் கத்திரி பந்தியில் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். கத்துப்பந்தி நமக்கு ஆசிரியம் இருக்க வேண்டும். அதுக்காக இந்த கத்திரி பந்தி பாகத்தை கத்தர் ஆசிரியக்கும்படியாக கீதா அவர்கள் செல்லும். கத்திரி பந்தி ஆசிரியம் இருக்க கீதா செல்லும். So